ஜெபம் வேற ஒண்ணும் இல்ல, நாம் விரும்புகிறதை பேசுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சென்று தேவன் நமக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய கையின் பிரயாசங்களை குறித்து, நம்முடைய சுகத்தை குறித்து, நம்முடைய பலத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய சந்தோஷத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ரீதியில் எல்லாவற்றை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு அதை விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தை தான் ஜெபத்திலே தெரிவிக்க வேண்டும். ஒழிய பிரச்சனையை தெரிவித்துக் கொண்டிருக்கூடாது. கர்த்தாவே இவன் குடிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே இந்த மனுஷன் அப்படி அல்ல. நம்முடைய விருப்பம் என்ன, இந்த குடும்பத்திலே சமாதானம் நிலம வேண்டும், செழிப்பு தங்க வேண்டும். நீதிமானுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் என்று எழுதி இருக்கிறதே. இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் தங்கும். சும்மா குடிக்கிற ஆண்டவரே குடிக்கிற ஆண்டவர்னா, ஆண்டவர் சரி எனக்கு ஏற்கனவே தெரியுமே, ஊருக்கே தெரியாது, எனக்கு தெரியாதா, எல்லாருக்கும் தெரியும். ஆகவே உங்களுடைய பிரச்சனையின் பட்டியல் பெருசல்ல. பிரச்சனை இருக்குது ஒத்துக்கொள்ற, பிரச்சனையின் பட்டியல் ஆண்டவர்கிட்ட அனுப்பி பிரயோஜனம். ஆண்டவர் ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்க எப்படி அந்த பிரச்சனையில மேற்கொள்ள வேண்டும் என்கிறது தான் இப்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்னன்னா விரும்புகிறது, எல்லாம் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் எவைகளை விரும்புகிறீர்களோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்.